இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். ஆஞ்சலம்மாங்கிறவங்க கன்னியாகுமரியில் எழுதியிருக்காங்க. அவங்க செய்வனக்கட்டு மந்திரக்கட்டுனால பாதிக்கப்பட்டாங்க. ஒரு சொந்த வீடு இல்லை, கடை வியாபாரம்னு ஒரு சொந்த கடை வேணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. அவங்க ஜாய் டிவியை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மாலை 7:30 மணிக்கு பார்ப்பாங்களாம். ஆஞ்சலம்மா ஃபோனில் என்கிட்ட இந்த அம்மாட்ட ஜெபிக்கணும், இந்த கடை சொந்த கடைக்காகவும் சொந்த வீட்டுக்காக ஜெபிக்கணும், வியாபாரம் நல்லா நடக்குன்னு ஜெபிக்கணும், நான் மாதம் ஒரு 500 ரூபா காணிக்க அனுப்பணும் அப்படின்னு சொல்லி அவங்க வேண்டியிருந்தாங்களாம். அந்த வேண்டுதலை கர்த்தர் கேட்டு அற்புதமாக சொந்த வீடு சொந்த கடையை கொடுத்து இப்போ வியாபாரமும் எங்களுக்கு நல்லா இருக்குது, நாங்கள் இப்போ நல்லா இருக்கோம், செய்வன கட்டெல்லாம் எங்களுக்கு நீங்கிருச்சுன்னு சாட்சி எழுதியிருக்காங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். ஜாய் டிவி நேயர்களுக்கு அன்பான வாழ்த்துக்களை தேவ சுமத்துந்து சொல்லுகிறேன். அல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். இதை பார்க்குற ஒருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இது வெளிவருவதற்கு மிகவும் பிரயாசப்படுகிற கொடுத்து உதவி செய்கிற ஒவ்வொருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். தேவ ஆவியானவர் இறங்குவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றியப்பா, நன்றியப்பா. தேங்க்யூ ஜீசஸ். இந்த தேவ செய்திக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதம் இயேசு நாமத்தில் வாய்க்காமலே போவதாக. இந்த தேவ செய்தி 100 மடங்கு பலன் தருவதாக. கர்த்தர் பேசி நடத்துங்கப்பா. அல்லேலூயா. ரக தீகா பாபா லீபா ராபா. ஓ, கண்களில் இருந்து மீன் செகல்கள் போல விழுகிறது. கண் பார்வை மங்கின பார்வை நீங்குவதாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால. அல்லேலூயா, அல்லேலூயா. ரக தீகா லாபா ராபோசே. அல்லேலூயா. ரக தீகா பாபா லீபா ராபோசே. சரியான தூக்கம் வரலை, பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. மாத்திரை சாப்பிட்டாலும் கொஞ்ச நேரம் தான் தூங்குறீங்க, அப்புறம் தூக்கம் வரல. தேங்க்யூ ஜீசஸ். ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை உண்டாக்கினவர், அயர்ந்த நித்திரை உண்டாவதாக. அப்பா நன்றி. ராகா தூகா ராகா. ஓ ராகா தீகா பாபா லபா ராபோசே. ஓ, சாபம் தொடருகிறது என்று கலக்கத்தோடு இருக்கிற அருமையான பிள்ளையே கர்த்தர் சொல்லுகிறார். சாபத்தை இயேசு சிலுவையில் சுமந்து விட்டார், உன் பாவத்தெல்லாம் மன்னித்து விட்டார். நன்மை கிருமை வாழ்வில் இந்த நாள் முதல் தொடருகிறது என்று சொல்லுவதற்காக நன்றி. ஓ ராதா லராபோ திக்க லராபோ ஷே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மறதினால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. மறதி இயேசு கிறிஸ்து நாமத்தில் நீங்கி போவதாக. ஆவியானவர் தொடுவீராக, ஞாபக சக்தினால் நிரப்புவீராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ராதா லராபோ. மன அழுத்தம், டிப்ரெஷன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த டிப்ரெஷன் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நீங்கி போவதாக. டாக்டர்கிட்ட மாத்திரை சாப்பிட்டா நல்லா இருக்குது, பழையபடி இல்லை டிப்ரெஷன் வருது. பழையபடி வருகிறது டிப்ரெஷன், மன அழுத்தம், ஓ மன வியாதி நசனா இயேசுவின் நாமத்தில் நீங்கி போவதாக. தெளிந்த புத்தியும் அன்பும் உள்ள ஆவினால் நிரப்புங்க. அல்லேலூயா. ராகா தூகா ராகா சே. ஓ ராகா தீகை பியாந்தால லவரவோ. ஓர்விலருக்காக ஜெபிக்கிற அருமையான சகோதரியை கர்த்தர் இந்த வருஷத்தில் உங்களுக்கு அதை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரே, வண்டி லோன் அடைக்கணும்னு ஜெபிக்கிறீங்க, அந்த வண்டி லோன் அடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா. கற்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிற அருமையான சகோதரியே கர்த்தர் இந்த மாதமே கற்பத்தின் கனியை கட்டளிடுகிறார். அல்லேலூயா. ராகா தீகா ரீகா. ஓ ராதாலா ராகா சே. அல்லேலூயா, அல்லேலூயா. ராகா தீகா பாபாலா வரவோ. ஓ தேங்க்யூ ஜீசஸ். பத்திரத்தை காணணும்னு தேடி ஒரு பொருத்தனையோடு ஜெபிக்கிறீங்க. பத்திரம் இயேசுவின் நாமத்தில் கிடைப்பதாக. அல்லேலூயா. அது வீட்டில் இருக்கிற இடத்த கர்த்தர் காண்பிப்பீராக, ஒரு அதிசயம் செய்வீராக, ஒரு அற்புதம் செய்வீராகப்பா. அல்லேலூயா. தேவனர் அசைவாடும்படியாக ஜெபிக்கிறோம். ஆமென். நீங்களே இந்த வசனத்தில் உள்ள வெளிச்சத்தில் எங்களை ஒருவரையும் நடத்துங்க. இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். இந்த நாள்லேயும் கூட கர்த்தர் ஒரு ரேமாவை ஜாய் டிவி நேயர்களுக்காக கர்த்தர் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் இந்த மாலை 7:30 மணிக்கு கர்த்தர் ஒரு நல்ல ஒரு வார்த்தை உங்களுக்காக எனக்காகவும் தந்திருக்கிறார். தொடர்ந்து இந்த ப்ரோக்ராம் வெளிவருவதற்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இதன் தேவைகள் பல ஆயிரங்களாக இருக்கிறது. கர்த்தர் உங்களோடு பேசினால் இந்த தேவையில் உங்களுடைய பங்கு இருக்கட்டும். அல்லேலூயா. தானத்திலேயே பெரிய தானம் சுவிசேஷ தானம் என்பதை மறந்து போகாதுறீங்க. சுவிசேஷத்துக்கு தான் நம்ம தானமாக கொடுக்கணும். அல்லேலூயா. எல்லாவற்று நிமித்தமும்
சுவிசேஷத்து நிமித்தமும் எதையெல்லாம் நீங்கள் இழக்கிறீங்களோ அதையெல்லாம் நீங்கள் 100 மடங்கு இம்மையில் பெறுவீங்க, மறுமையில் நித்திய ஜீவனை பெறுவீங்கன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய வாய் பொய் சொல்லாது, தமது வாயினால் சொன்னதை அவர் கரத்தினாலே நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறார். சரி, இந்த நாள்லேயும் கூட நாகும் செய்தியுடைய தலைப்பு, உன்மேல் இருக்கும் அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். நான் உன்மேல் இருக்கும் அவன் நுகத்தை யாரு? அது பிசாசாக இருக்கலாம், எதிரியாக இருக்கலாம், உலக மாம்சம் பிசாசு. அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை எது உங்களை கட்டி இருக்கிறது? பாவம் கட்டி இருக்கிறதா, சாபம் கட்டி இருக்கிறதா, வியாதி கட்டி இருக்கிறதா, தரித்திரம் கட்டி இருக்கிறதா? அலே லோயா, அலே லோயா, அலே லோயா, அலே லோயா, அலே லோயா. எது கட்டப்பட்டு சாபம் கட்டி இருக்கிறதா? அலே லோயா, அலே லோயா. கடன் கட்டி போட்டு வைத்திருக்கிறதா? இல்லை தேவைகள் தேவையினால் கட்டப்பட்டிருக்கீங்களா? குழந்தை இல்லைன்னு அந்த இல்லைங்கிற கட்டுனால கட்டப்பட்டிருக்கீங்களா? எப்படிப்பட்ட கட்டாக இருந்தாலும் ஆண்டவர் இதை செய்தியை கேட்கும்போதே கட்டுகளை அறுக்கிறார். ஏன்னா இப்போதும் சொல்கிறாரு. அதுதான் மெயின் பாயிண்ட் தீர்க்க தரிசனம். இப்போதும், இப்பொழுதும், அப்பொழுது, இப்பொழுது, இன்றே, இப்படிலாம் வேதத்தில் அநேக வேடுகள் உண்டு. இதெல்லாம் நம்ம சாதாரணமாக எண்ணக்கூடாது. இப்போதுனா இப்போது தான். இந்த செய்தி கேட்டுக்கொண்டு இருக்கிற யாவருக்கும் இந்த அற்புதம் நடக்கும். இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறிப்பேன். அவன் நுகம்னா யார்? சாத்தானுடைய நுகம், மனிதனுடைய நுகம், உலகத்துடைய நுகம். இந்த 3 நுகம்தான் இருக்கும். அந்த நுகத்தை நான் முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். எதனால் கட்டப்பட்டிருக்கோம்? நம்ம ஆத்துமா எதனால் கட்டப்பட்டிருக்கிறது? ஆண்டவர் சொன்னார், மத்தேயு சுவிசேஷம் 11:28 சொல்கிறாரு, வருத்தப்பட்டு பார சுமக்கிறவரே எல்லாரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறு தருவேன். அதுலேயே 29 என் நுகம் மெதுவாயும் என் சுமை லேசாக இருக்குங்கிறார். அவருடைய நுகத்தை நம்ம சுமக்கணும். நுகம்னா என்ன? பாரம். ஐயோ, இது எப்படி, இது நடக்க சான்ஸே இல்லை, அவ்வளவு நான் பாடுகளை சுமக்கிறேன். பாடுகள் தான் நுகம். இவ்வளவு உத்தரவத்தை நான் சந்திக்கிறேனே, அதான் நுகம். எதெல்லாம் நம்ம மனதை அழுத்துகிறது, பாரப்படுத்துகிறது, வெகு நாளாகவே அந்த பாரம் நமக்குள்ளே இருக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? சங்கீதம் 55:22 கர்த்தர் மேலே பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானின் கால்களை தள்ளாட விட மாட்டாராம். சரிங்களா? அவர் மேலே பாரத்தை வச்சிருக்கிற நுகத்தை கவலைப்படுகிறதுனால சரீர அளவில் ஒரு முளை கூட்டவோ குறைக்கவோ நம்மளால் முடியவே முடியாது. யாரால முடியுமா? முடியாது. முடியை கருப்பாக்க வெள்ளையாக்க முடியுமா? முடியாது. ஆண்டவர் நுகத்தை முறிக்கிறாரு, முறிச்சு போட்டுறாரு, ஒடிச்சு போட்டுறாரு. வில்ல ஒடிப்பது போல ஈட்டி வில்ல உடைக்கிறார், முறிக்கிறார். சாத்தான் எழுதின அக்கினி யாஸ்திரங்கள், பொல்லாத அம்புகள் முறிக்கப்படுகிறது. உங்களுக்கு விரோதமாக செய்யப்பட்ட செய்வினைகள் முறிக்கப்படுகிறது, மந்திரங்கள் முறிக்கப்படுகிறது, சாபங்கள் முறிக்கப்படுகிறது. அல்லேலூயா. கட்டுகளை அறுக்கிறார். எது உங்களை வியாதியால் கட்டப்பட்டிருக்கீங்களா? பலவீனத்தினால் கட்டப்பட்டிருக்கீங்களா? சோர்வுனால், பணப்பிரச்சனையால் கட்டப்பட்டிருக்கீங்களா? இல்லைங்கிற தேவையினால் கட்டப்பட்டிருக்கீங்களா? குழந்தை இல்லை, பொண்ணு இல்லை, பொருள் இல்லை, இன்னும் கல்யாணம் நடக்கலை, இல்லை, இப்படி ஒரு சொந்த வீடு இல்லை, சொந்த பிஸ்னஸ் இல்லை, சம்பளத்துக்கு போகிறேன், அல்லேலூயா, அத்தைக்கு சம்பளம் போதுமானபடி இல்லை, இப்படி எதெல்லாம் இல்லைங்கிறதுல கட்டப்பட்டிருக்கீங்க. கர்த்தர் அந்த கட்டை என்ன செஞ்சிருக்காரு? அறுக்கிறார். இப்போதே அறுக்கிறார். அதுக்கு முந்தின வருஷம் சொல்லுது, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்கள் சம்பூரணம் அடைந்து அநேகராயிருந்தாலும் அறுப்புண்டு போவார்கள், அவன் ஒளிந்து போவான். உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன். பார்த்தீங்களா? துன்மார்க்கம் நல்லா இருக்காங்கன்னு நினைக்காதீங்க.
அவங்கள குறித்து இங்கே எழுதப்படுது, ஒளிந்து போவான், அற்புண்டு போவார்கள் எழுதப்பட்டிருக்குது. ஆனால் உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன். கர்த்தர் நம்ம பின்னாட்கள் நன்றாக இருக்கும்படி நம்மளை சிறுமைப்படுத்துகிறாரு, சோதித்து பார்க்குறாரு. நம்ம விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. விசுவாச சோதனை வருவது நல்லது, அப்புறம் பொன்னாக விளங்க முடியும். ஆபிரகாம் விசுவாசம் சோதிக்கப்பட்டது. நம்ம விசுவாசம் நிச்சயம் சோதிக்கப்படுவது அவசியம். வெள்ளியை புடமுடுவது போல் ஆண்டவர் புடமுடுகிறார். இங்கே நம்ம பார்க்குறோம், இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன். இந்த நாள் முதல் உங்கள் சிறுமை நீங்கிறது, வெறுமை நீங்கிறது, உங்கள் தத்தளிப்பு போகிறது, உங்கள் சஞ்சலம் நீங்குகிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுகிறது. கண்ணீரின் பாதையில் நடந்து வந்து கொண்டு இருக்கிற நீங்கள் களிப்பான நீரூற்றா இந்த நாள் முதல் மாற்ற போகிறீங்க. இது எப்படி ஆகும்? தேவ ஆவினால் ஆகும். நம்முடைய பலத்தினாலோ பரக்கத்தினால அல்ல, தேவ ஆவினால எல்லாமே ஆகும். அதான் உண்மை. இங்கே நம்ம பார்க்குறோம், உன்னை குறித்து கர்த்தர் 14 வசனம் கட்டளை கொடுத்துருக்கிறார், இனி உன் பேருக்கு வித்து விதைக்கப்படுவதில்லை. பார்த்தீங்களா? வித்து உங்கள் மேலே இனிமேல் விதைக்கப்படாது, தீமை விதைக்கப்படாது, சோர்வு விதைக்கப்படாது, பலவீனம் விதைக்கப்படாது. எதெல்லாம் உங்களுக்கு விரோதமாக விதைக்கப்பட்டது சாத்தான் கொண்டு வந்து தூங்கும்போது கலையை போட்டானா, ஆண்டவர் அது வேரோடு பிடுங்குகிறார். இங்கே உன் தேவர்களின் கோவிலில் இருக்கிற வெட்டப்பட்ட விக்கிரத்தை, வார்க்கப்பட்ட விக்கிரத்தை நான் நிர்மூலம் பண்ணுவேன். பார்த்தீங்களா? ஐயோ, எங்கள் வீட்டில் இப்படி ஆண்டவர் பிடிக்காத காரியங்களாக நடக்குதே, பொருள்களாக இருக்குதே நினைக்கிறீங்களா? ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? அங்கே வார்க்கப்பட்ட விக்கிரத்தை நான் என்ன செய்வேன்? நிர்மூலம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறார். இங்கே நம்ம பார்க்குறோம், நீ கனவீனானபடியால் அதை உனக்கு பிரேத குழியாக்குவேன். சரிங்களா? கனவீனமாக இருந்தால் அது பிரேத குழியாக மாறும். இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷருடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. யூதாவே, உன் பண்டிகையில் ஆசரி, உன் பொருத்தனையை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. அவன் முழு சங்கரிக்கப்பட்டான். பாருங்கள், நுகம், சாத்தான் கொடுக்குற நுகம், துன்மார்க்குடைய நுகம், அலே லோயா ராக அதிகாபால் முறிக்கப்படுகிறது. கட்டுகள் எல்லாம் அருந்து விழுகிறது. துஷ்டன் இனி உன் வாழ்க்கையில் வரமாட்டான். எங்கு போனாலும் துஷ்டம். என்னைய தருத்துருங்கிறாங்க, உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கலைங்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்களா? உங்களைத்தான் இனிமேல் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்க போகுது. கர்த்தர் அப்படியா மாற்றப் போகிறார். அவன் முழு சங்கரிக்கப்பட்டான் என்று சொல்லி பார்க்குறோம். சரி, நுகம் நம்மளை விட்டு போவதற்கு முதலாவது நம்ம என்ன செய்ய? நுகமாகிய பாரம், கவலை, வேதனை, தேவைகள், குற்றங்கள், குறைகள், சாபங்கள், பாவங்கள், அக்கிரமங்கள், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். நுகங்கள், அந்த நுகங்கள் நிரந்தரமாக முறிக்கப்பட்டு போக வேண்டுமானால், உடைக்கப்பட்டு போக வேண்டுமானால், அது வந்து இருந்த இடமே தெரியாமல் போக வேண்டுமானால், ஒன்று என்ன செய்யணும்? முதலாவது ஆண்டவருடைய நுகத்தை சுமக்கணும். அவருடைய நுகம் மெதுவாய். அவருடைய நுகம் என்ன? சுவிசேஷத்தை அறிவிக்க விட்டால் நமக்கு ஐயோ. பிரதான ஊழியங்களில் 5 ஊழியங்களில் சுவிசேஷமாக இருந்தாலும் அந்த முழு நேர ஊழியம் நிறைய பேருக்கு இல்லை. ஆனால் பார்ட் டைமாவது என்ன செய்யணும்? ஆண்டவருக்காக ஏதாவது சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அந்த நாகு 1 லாஸ்ட் வசனத்திலே அது எழுதப்பட்டிருக்கு 15. இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. பத்தியா? அங்கே பார்த்தீங்களா? அங்கே என்ன எழுதப்பட்டிருக்குன்னு, யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டனினி உன் வழியாக கடந்து வருவதில்லை. அவன் முழு சங்கரிக்கப்பட்டால். சுவிசேஷத்தை அறிவிக்கணும். நம்முடைய பாரத்தை அவர் மேலே வைத்துட்டு நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிவிக்கணும். கர்த்தர் செய்தவைகளை அறிவிக்கணும். நம்ம பாவத்தை மன்னிச்சார், நம்ம சாபத்தை எடுத்து போட்டார், நம்ம மேலே இருந்த சாபத்தை. எத்தனையோ வியாதியை நீக்கியிருக்காரு, எவ்வளவோ பொருளாதார தேவையை சந்திச்சிருக்கிறாரு. நம்ம நிர்மூலமாக அது இருப்பது அப்படி சுத்த கிருபையாக இருக்கிறது. இதை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான சகோதரியை, ஆண்டவருடைய நுகத்தை நம்ம சுமக்கணும். அது லேசு. அப்பொழுது நம்ம நுகம் மாறிப்போகும். 2வதாக, அந்நிய நுகத்தோடே நம்ம என்ன செய்யக்கூடாது? இணைக்கப்படக்கூடாது. 2 Corinthians 6:14 எழுதப்பட்டிருக்கு. அந்நிய நுகத்தில் அவிசுவாசியுடைய பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. விசுவாசித்தான் கல்யாணம் பண்ணணும். பிறகு உங்களுக்கு நுகம் கூடிரும். ஒரு சகோதரி ஒரு அவிசுவாசி கல்யாணம் பேசி முடிச்சுட்டாங்க, பெரிய பணக்காரன்னு சொல்லிட்டு. ஆனால்
தேவை சுத்தமாக என்னன்னு தெரியலன்னு ஒருத்தட்டையா ஜமனிக்கிட்டு இருக்காங்க. அது எப்படி? அந்நிய நுகத்தோடே பிணைக்கப்படக்கூடாது. வேலியாளுக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஐக்கியமே கிடையாது. விசுவாசிக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லியிருக்கு பைபிளில். அப்புறம் அதுக்கு மாறாக அவிசுவாசியை திருமணம் பண்ணிட்டு ஒரு கல்யாண நாளையும் நியமித்து பத்திரிக்கையெல்லாம் அடித்து கொடுத்துட்டு இப்போ தேவ சுத்தமாக என்னன்னு தெரியல ஒவ்வொரு ஊழியர்கிட்டையாக போய் ஜெபிக்கிறதா கேள்விப்பட்டேன். எந்த ஒரு ஊழியர்களும் தேவ சுத்தம்னு சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா வேத வசனம் அப்படி சொல்லுகிறது. அந்நிய நுகத்திலேயே நம்ம பிணைக்கப்படக்கூடாது. அப்போ தான் தேவனுடைய நுகத்தை நம்ம சுமக்க முடியும். தேவனுடைய நுகம் நம்ம மேலே இருக்கும். அது லேசானது, அது ரொம்ப லெகுவானது. சரி, ரெண்டாவதாக லூக்கா 13:16 சொல்லுகிறது, ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க வேணும். அங்கே ஆபிரகாம் குமாரத்தி அவள் தேவாலயத்துக்கு ஓய்வு நாளில் கரெக்டாக வாரா. இன்றைக்கி நிறைய பேர் ஆராதனைக்கு ஒழுங்காக வரமாட்டாங்க. போன வாரம் வந்துட்டோம், இந்த வாரம் வரமாட்டாங்க. வரணும். சபை கூடி வருதில்லை, சில விட்டு விடுவது போல் நீங்கள் விட்டு விடாதிருங்கள் இருக்கு. விட்டு விடக்கூடாது. நேற்று சாப்பிட்ட பிறகு இன்றைக்கி சாப்பிடாம இருக்கலாம்ல. அது 3 வேளை கரெக்டாக சாப்பிட்றோமே. அப்போ தொடர்ந்து என்ன செய்யணும்? பரிசுத்த நாளை ஆசரிக்க வேண்டும். ஓய்வு நாளை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை போவதை கட் பண்ணக்கூடாது. தொடர்ந்து என்ன செய்யணும்? ஆபிரகாம் குமாரத்தி தொடர்ந்து என்ன செய்கிறா? சர்ச்சுக்கு வந்து கொண்டே இருக்கிறாள். அவளுக்கு கிட்டத்தட்ட 18 வருஷமாக பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவி இருந்துச்சு. அதுலேருந்து கர்த்தர் அவளை விடுதலை பண்ணி அவளை ஆசீர்வதித்து தூணாய் நிறுத்தி விட்டான். இப்போ பைபிள் இடம் பெற்றுட்டா. நீங்கள் நான் பரலோகத்தில் இடம் பெறணும். சரி, மூணாவதாக நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, முதலாவது ஆண்டுடைய நுகத்தை சுமக்க வேண்டும். ரெண்டாவது அவிசுவாசோடு பிணைக்கப்படக்கூடாது. மூணாவதாக நம்ம செய்ய வேண்டியது ஊழியக்காரர்களை குற்றப்படுத்தக்கூடாது. அப்போ தான் நம்ம நுகம் கீழே இறங்கும். அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை அப்படின்னு சொல்லவே கூடாது. ஏன்னா அப்போஸ்தலர் 15:10 நம்மால் சுமக்கக்கூடாது இருக்கிறவைகளை நம்ம மேலே சுமத்துறாங்கன்னு சொல்கிறாரு. அது அவங்களுக்கு எப்படி இருக்குமா? சீசர் கழுத்து மேலே சுமப்பதுனால அவங்க என்ன செய்கிறாங்களா? தேவனை தூசிக்கிறாங்களாம். பாருங்கள், தேவனை தூசிக்கிறேன்னா என்னென்னு அங்கே தெளிவாக பைபிள் எழுதப்பட்டிருக்கேன். அப்போஸ்தலர் 15. இப்படி இருக்க நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்கக்கூடாது இருந்த நுகத்தடியை சீசர் கழுத்தையுமே சுமத்துவதனால் நீங்கள் தேவனை சோதிப்பானேன். பார்த்தீங்களா? சீசர் மேலே குற்றஞ்சாட்டினா தேவனை சோதிக்கிறோமா பைபிள் சொல்லுது. யாரெல்லாம் ஊழியக்காரங்களை குற்றப்படுத்துறீங்களோ நீங்கள் தேவனையே சோதிக்கிறீங்க. ஆகவே தேவனை சோதிக்காமல் இருக்க வேண்டுமானால் ஊழியக்காரர்களை குற்றப்படுத்தக்கூடாது. அவங்ககிட்ட ஆண்டவர் பேசும்படி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. பேசுவார். அவங்க உண்மையிலேயே ஆண்டவரை ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணால் ஆண்டவர் பேசுவார். நீ செஞ்ச தப்பு என்கிட்டலாம் நிறைய முறை பேசியிருக்காரு. செபிக்காதவங்ககிட்ட பேச மாட்டார். ஊழியக்காரங்களை மேலே நுகத்தை வைக்கவே கூடாது. அப்படா தேவனை சோதிக்கிறோன்ற அர்த்தம். அடுத்த 116 சங்கீதம் 16, கர்த்தாவே என் கட்டுகளை அவிழ்த்து விட்டீர். தாவீராஜா எப்படி சொல்கிறாரு? என் கட்டுகள்லாம் அவிழ்த்து விட்டீருங்கிறார். எந்த கட்டாக இருந்தாலும் அவர் சொல்ல அவங்க கட்டளை நிற்கும். அல்லேலூயா. சுவிசேஷ ஊழியத்துக்காக நம்ம பாதகர் போல கட்டப்பட வேண்டும். அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். அடுத்து நம்ம என்ன செய்ய வேண்டுமா? 2 தீமோத்தேயு 2:9 சொல்லுகிறது, நான் பாதகன் போல கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிச்சேன்னு சொல்கிறாரு. ஆண்டவருக்காக பாடுபட்டா அவர் என்ன செய்வார்? நமக்கு ஆளுகை தருவார். கண்டிப்பாக ஆளுகை தருவார். ஆண்டவருக்காக பல பாடுகள் நம்ம பட வேண்டும். அப்போ தான் நமக்கு ஆளுகை கிடைக்கும். ஆண்டவருக்காக சில நுகத்தை சுமக்கிறீங்களா? உங்களுக்கு ஆளுகை உண்டாகும். அல்லேலூயா. உலகத்தை நியாய்ந்திருக்கிறவர்களாக நம்ம காணப்பட போகிறோம். அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். சமாதான கட்டினால் ஆவியின் ஒரு மனதை காத்துக்கொள்ளுன்றது எபேசியர் 4:3 சொல்லுகிறது. அடுத்து சமாதானத்தால் நம்ம கட்டப்படும் போது எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம். நமக்குள்ள ஒரு சமாதானம் இல்லைன்னா குற்றப்படுத்துவோம் அவங்கள. அப்படி குற்றப்படுத்திட்டு நம்ம போய் ஜெபம் பண்ணால் ஜெபம் கேட்கப்படாது. மன்னிச்சு தான் ஜெபம் பண்ணணும். இங்கே நம்ம பார்க்குறோம், அதாவது சமாதான கட்டினால் ஆவின் ஒருமனப்பாடை காத்து கொள்ள வேண்டும். சுவிசேஷத்தை அறிவிக்கணும்.
சுவிசேஷம் அறிவிப்பதில் கட்டப்படக்கூடாது. நம்ம அடுத்து நம்ம பார்க்குறோம், 18 வருஷமாக சாத்தான் கட்டியிருந்தானா, 1 2 இல்லை, 18 வருஷம். ஆபிரகாம் குமாரத்தை ஆண்டவர் விடுவிச்சாரா? விடுவிச்சாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. விடுதலை உண்டு. நம்ம ஜெபம் பண்ணுறோம், ஆனால் ஆண்டவர் விடுவிப்பாரா? கண்டிப்பாக விடுவிப்பார். நம்ம விசுவாச தேவ மகிமையை பார்க்க முடியும். கலாத்தியர் 5:1 இப்படி சொல்லுகிறது, நம்ம மறுபடியும் அடிமைத்தனத்துக்கு உட்படக்கூடாது. நாய் தன் கக்கினதை தின்னது போலன்னு எழுதப்பட்டிருக்குது. திரும்பவும் நம்ம விட்டு வந்த வழிக்கே போகக்கூடாது. பழையபடி விக்கிரத்தை வணங்க போயிடலாமா, சமுதாய வழிக்கு போயிடலாமா, ஜாதி முறைப்படி போயிடலாமா? இல்லை, போகக்கூடாது. அப்படி போகவே கூடாது. திரும்ப அடிமைத்தனத்தின் நுகத்துக்களை போகக்கூடாது. ஆண்டவர் அறிகிற அறிவில் 4 கிராம் முன்னேறி வரணும். அடுத்து அப்போஸ்தலர் 16:26, சடிதிலே சிறைச்சாலையிலிருந்து அஸ்திபாரங்கள் அசை உண்டபடி நான் இருக்கு. ஜீசஸ், அல்லேலூயா, அல்லேலூயா. சடிதிலே சிறைச்சாலையின் கதவுகள் என்ன செஞ்சான்? அப்படியே அசைக்கப்பட்டுச்சான் அஸ்திபாரங்கள். அதுக்கு துதிக்க என்ன செய்ய, கட்டுகள்லாம் விழுகும். பவுலு சீலாவும் இரவில் தூங்கவே இல்லை, உட்காந்து நல்லா துதிக்கிறாங்க, ப்ரேஸ் பண்ணுறாங்க ஆண்டவரை. பாருங்க, எல்லாருடைய கட்டுகளும் விழுந்துச்சு. அவங்க என்ன கேட்டாங்களோ அதை அப்படியே ஆண்டவர் செய்தார். பவுலு சீலாவை கட்டப்பட்டிருந்தாங்க, என்ன ஆகிப்போச்சு? கட்டுகள்லாம் விழுந்தது. அந்த சிறைச்சாலையில் தண்டனைக்குரியவர்கள், கொள்ளைக்காரங்க, விசாரக்காரர்கள் அநேகர் இருந்தாங்க. அவங்களுக்கு இவங்க துதிச்சதுனால விடுதலை கிடச்சிச்சு. கட்டுகள்லாம் எல்லாருடைய கட்டுகள் விழுந்ததான். அப்போ இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருடைய கட்டுகளும் விழுன்னு ஆண்டவர் விரும்புகிறார். அதுக்கு துதியுங்கள். அந்நிய நுகத்தோடே பிணைக்கப்படக்கூடாது. இதே போல் சுவிசேஷ ஊழியத்தை செய்யணும். அதுபோல் மறுபடி பிறந்த அனுபவம் நமக்கு இருக்கணும். நுகம் நம்மளை தாக்காது இருக்கணும். கட்டுகள் உடையினா மறுபடி பிறந்த அனுபவம் இருக்கணும். புதிதாய் பிறந்த குழந்தை போல கலங்கமில்லாத ஞானப்பாலி மேல் வாஞ்சவுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். வசனத்தை தியானிக்கணும். சும்மா 2 அதிகாரம் படிச்சுட்டு ஓடிடக்கூடாது. அது மாத்திரமல்ல, ஒருவருக்கு ஒரு அன்பு கூற வேணும், ஒருவருக்கு ஒரு மன்னிக்க வேண்டும். சில கண்டிஷன்கள் இருக்குது. கட்டுகள் அருகணும்னா ஒருவருக்கு ஒரு மன்னிக்கிறோமா, இல்லை அவங்க செஞ்ச தவறு அப்படியே நினச்சிக்கிட்டே இருக்கமா? ஆண்டவர் நம்மை மன்னித்தது போல நீங்களானு மன்னிப்பது அவசியம். யாக்கோபு 5 அது எழுதப்பட்டிருக்கிறது. சரி, இங்கே நம்ம பார்க்குறோம், எங்கே நீங்கள், அதாவது பிலிப்பியர் 1:7 எழுதப்பட்டிருக்குது, என் கட்டுகளிலும் நான் சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன்னு சொல்கிறாரு. நம்ம எந்த சூழ்நிலை இருந்தாலும், ஆசிரியக்கு போனாலும், வெளியே போனாலும், வேலைக்கு போனாலும், ஊழியத்துக்கு போனாலும் நான் சுவிசேஷத்தை அறிவிக்காமல் இருக்கக்கூடாது. எந்த நிலையிலும் எங்கே போனாலும் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அப்போ தான் நுகங்களை கர்த்தர் உடைப்பார். ஏன்னா நிறைய பேருக்கு இயேசுனா யாருன்னே தெரியல. சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ ஆண்டவரே, அதாவது ஆத்துமாதை பண்ணுகிறவன் ஞானம் உள்ளவன் இருக்கு. அப்போ நம்ம ஞானமாக சுவிசேஷத்தை அறிவிக்க எனக்கு கிருபைதாங்க ஆண்டவரே. ஏதோ ஒரு ஆத்துமாவாவது உண்மை அறியணும், ஆலயத்துக்கு கூட்டு வந்துடணும், ப்ரேயருக்கு கூட்டு வந்துடணும். ஏன்னா சத்தியத்தை அவங்க கேட்க தான் என்ன செய்வாங்க, விடுவிக்கப்படுவாங்க. நுகம் அவளை விட்டு நீங்கும், பாடுகள் பிரச்சனைகள் நீங்கும், கட்டுகள் உடையும். தொடர்ந்து சத்தியத்தை கேட்கணும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களாய் விடுதலையாக்குன்னு இருக்கு. தலையை தாழ்த்தே ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். உன் கழுத்தில் உள்ள நுகத்தை முறித்து கட்டுகளை அறுப்பேன்னு சொன்னவரே. அல்லேலூயா. ராகா தீகா பாபா லாபா ரா ஓ ராகா தீகே தீகா ரகசே. ஆவியானவரே நன்றி. யார் யாருக்கு என்னென்ன நுகம் இருக்கோ இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நுகத்தை முறிப்பீராக. என்னென்ன கட்டதால் கட்டப்பட்டிருக்காங்களோ, கட்டப்பட்ட மனிதர்களாக அல்லேலூயா ராகா தீக கட்டவிழ்க்கப்படணும் ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டு இருக்க எப்படி கட்டு கட்டியிருந்தாலும் சரி, அந்த கட்டை அறுத்து, சாபக்கட்டு, பாவக்கட்டு, அக்கிரம கட்டு, கடன் கட்டு, இல்லாமல் கட்டு, ஆமேன் ஆண்டவரே. ராகா தீகாபாலாவா சோதனை கட்டு, ஆமேன் ஆண்டவரே. லேதாலா ஓ ராகா தீகாவா சண்டைங்கிற கட்டு, பிரிவினைங்கிற கட்டு, குடிங்கிற கட்டு, வெச்சாரங்கிற கட்டு, எப்படிப்பட்ட கட்டு கட்டியிருந்தாலும்
இயேசு கிறிஸ்து நாமத்தினால இப்போது அந்த கட்டுகள் அறுக்கப்பட்டு போவதாக நசனா இயேசு நாமத்தினால தேவாவின் அசைவாடுவீராக. ஓ ரதா லரபோஷே நுகங்கள் முறிக்கப்படட்டு ஆண்டவரே, அவிசுவாசியுடைய பிணைக்கப்படக்கூடாது ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. அலே லோயா ராக அதிகலவரவோ தொடர்ந்து ஜெபிக்கணும் ஆண்டவரே, துதிக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே பாடுகள் மத்தியில் ஊழியம் செய்யணும் ஆண்டவரே. சுவிசேஷத்தை எங்கெல்லாம் அறிவிக்காதேன்னு சொல்கிறாங்களோ அங்கெல்லாம் ஞானமாய் அறிவிக்கப்படணும் ஆண்டவரே. சமாதான கட்டினால் ஒரு மனதை காத்துக்கொள்ளணும், அன்பின் கட்டினால் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே கட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா தகப்பனே, எல்லா காரியத்துக்கும் துதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். சபை கூடி பதில் விட்டு விடாது இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அல்ல இவ்வளோ காரியமும் நாங்கள் செய்யும்போது நிச்சய நுகத்தை முறித்து கட்டுகளை அறுக்கிறதுக்காக நன்றி. ஓ ராதா லர்ரா பொஷே ஓ ராகா தீகா பாபா லவரா ஓஷேக்கா தீகா பாபா லவரவோ. தேங்க்யூ ஜீஸ். ஆவியான இறங்க மரண படுக்கைகள் மாறி போவதாக. ஓ ராகா தீகா பாபா லவரவோ. ஓ சுகர் பிரஷர் நோய் நீங்கி போவதாக, காற்று பிரச்சனை நீங்கி போவதாக. அலே லோய்யா படிப்பு தேவைகள் இயேசுநாமம் சந்திக்கப்படுவதாக. ஆசீர்வதிங்க இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய ஜிபே எண்ணானது 9439308550. எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தைச்சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9487177765 9095328172 மற்றும் 9439308550. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.